தளபதி அரசியலுக்கு வர்றது எங்களுக்கு சுத்தமாக பிடிக்கலண்ணே. ஏன்னா நாங்கள் வந்து சின்ன வயசுலேருந்தே அவரை வந்து எங்களோட இன்ஸ்பிரேஷனாக பார்த்துருக்கோம். ஸோ இப்போ அவரை வந்து அரசியலில் பார்க்கும்போது எங்களுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த டாக்டரை பார்த்துருவாங்க, அந்த டெஸ்ட் எடுத்துகிட்டு இந்த டெஸ்ட் என்ன போனால் 100 பேர் நிற்கிறான். அதோட தன்மை அதிகமாகி இறந்து போகிறவங்க தான் அதிகம். அந்த நோயோட தன்மை அதிகமாகி அங்கேன்னு அழகைக்கிறாங்க. நாங்கள் பெஸ்ட்டாக பண்ணுறோம். அந்த பெஸ்ட்டாக பண்ணுறதுக்கு நீங்கள் எத்தனை நாள் ஆகுது நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்களுக்கு அந்த நோயை. இதே தனியாருக்கு நீங்கள் வந்து கொடுக்குறீங்க. அவன் இப்போ இந்த டக்குன்னு எப்படி அவனால் மட்டும் எடுக்க முடியுதுன்னு நான் கேட்குறேன். ஒரே இப்போ போனவொடனே உனக்கு வந்து இவ்வளோ பில்லு இப்போயே எடுத்துடலாம் அதெல்லாம் போதும் சார். இல்லையே, அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ரோடு போடுறாங்க, உடனே இடிகிறாங்க, அப்புறம் அது மேலே இன்னொரு ரோடு போடுறாங்க. மனுஷன் அவன் அவனுக்குன்னு அவன் எதுக்கு பிறந்தான்றது ஒரு இது இருக்குல்ல, அவனுக்கு எதுக்கு ஒரு இலவசம். இது ஒரு சில பின்னடைவுகள்லாம் இருக்கும். இதெல்லாம் தாண்டி வரணும். அதுக்கு ஒரு சில அதிர்ஷ்டமும் வேணும். காப்பீட்டு திட்டம்னு ஒன்று எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த காப்பீட்டு திட்டம் மூலமாக எல்லா தனியார் ஹாஸ்பிட்டலுங்களுக்கும் இவங்க வந்து எலிஜிபிள்னு சொல்லி கொடுத்துட்றாங்க. நான் வந்து எங்கள் வீட்டை குடும்பம் பண்ணுறேன்னா கரெக்டாக பண்ணலாம். என் வீடு கடனில் மாட்டிக்கும், என் வீடு லோனு நஷ்டம், குடும்பம் தெருவில் நிற்கும், வீடு இல்லை, வாசல் இல்லை. அந்த மாதிரி தான் ஒரு அரசியல் தலைவர் வந்து அவருடைய குடும்பம் தான் இந்த வீடு. ஏன் அவங்களுக்கெல்லாம் கொடுக்குறீங்கன்னு நான் கேட்குறேன். நீங்களே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒரே ஒரு எக்ஸ்ரே எடுக்க போனோன்னா 2 மணி நேரம் ஆகுது. ஒரு சிடி ஸ்கேன் என்னென்னா ஒரு இது தான் இருக்குதுன்றான். ஒரு எந்த எது எடுத்தாலும் எல்லாம் ஒன்று இருக்குது. லைனில் நின்னுங்க 50. தளபதி அரசியலுக்கு வர்றது எங்களுக்கு சுத்தமாக பிடிக்கலண்ணே. ஏன்னா நாங்கள் வந்து சின்ன வயசுலேருந்தே அவரை வந்து எங்களோட இன்ஸ்பிரேஷனாக பார்த்துருக்கோம். ஸோ இப்போ அவரை வந்து அரசியலில் பார்க்கும்போது எங்களுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன சொல்லணும்னா, அவர் சின்ன வயசுலேருந்தே எங்களுக்கு பிளட்லேயே ஊறினவர். தளபதினாலே எங்களுக்கு உயிர். ஸோ அப்போ திடீர்னு வந்துட்டு அவர் அரசியல்னு வரும்போது அவர் நல்லது பண்ண தான் வராரு. இருந்தாலும் அவரை இன்னும் அசிங்கப்படுத்திடுவாங்க. எங்கள் வீட்டில் ஒருத்தர் மாதிரி அவர் அசிங்கப்படுறது எங்களால் தாங்கிக்க முடியல. ஸோ இது வந்து அவர் பார்த்தாருன்னா, நேரடியாக பார்த்தாருன்னா அரசியல் வர்றதை ஸ்டாப் பண்ணிட்டு எங்களுக்காக படம் நடிக்கிறது வந்து அவர் பண்ணலாம். அவர் அரசியல் வந்து ஜெயிச்சிட்டா நாங்கள் வரவேற்போம். ஆனால் வந்துட்டாங்கன்னா எல்லாருக்கும் அவ்வளோதான். திமுக வந்தாலும் சரி, அது அதிமுக வந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, பதிலில் பேச மாட்டார், செயலில் செஞ்சிருவார். மக்களுக்கு நல்லது பண்ணணுண்ணே. எல்லாருமே வந்து பண்ணுறேன்ட்டு எதுவுமே பண்ணுறது கிடையாது. அவர் வந்து மக்களுக்கு என்ன, இளைஞர்களுக்கு என்ன, வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு என்ன கஷ்டம், ஸோ எல்லாத்தையுமே அவர் வந்து சரி பண்ணணும். பழங்குடி மக்கள், கஷ்டப்படுறவங்க எல்லாத்துக்குமே அவர் வந்து சரியான தீர்வு வந்து அவர் கொடுக்கணும். இலவசமாக கொடுக்கக்கூடாதுண்ணே. எல்லாமே இலவசமாக கொடுத்தோம்னா வேலைக்கு ஆகாது. ஸோ அதுக்கு தக்க சன்மானம் என்னவோ அதை கொடுத்தா கரெக்டாக இருக்கும். விஜய் அவர் வந்து அரசியலுக்கு வந்ததை நான் எதிர்பார்க்கலை. அவர் வந்தது நல்ல விஷயந்தான். யார் நல்லது செய்கிறாங்களோ அவங்க வர்றதில் தப்பு ஒன்றும் இல்லை. நமக்கு நாட்டு மக்களுக்கு நல்லது நடக்குதுன்னா நல்லவங்க யார் வேணாலும் வரலாம். இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி வந்து எனக்குள்ளேயும் இருக்குது. இப்போ வர்றவங்கெல்லாம் விஜயகாந்த் வந்தார், அவரு காண வச்சிட்டாங்க. அந்த மாதிரி எல்லாருக்குமே வந்து ஒரு சில பின்னடைவுகள்லாம் இருக்கும். இதெல்லாம் தாண்டி வரணும். அதுக்கு ஒரு சில அதிர்ஷ்டமும் வேணும். அவர் விஜய்க்கு அந்த அதிர்ஷ்டம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதை அவருடைய ரசிகர்கள் தான் ஏற்படுத்தி விடுக்கணும். பார்க்கலாம். அது இனிமேல் ஃப்யூச்சரில் தான் தெரியாது எந்த மாதிரி அவருடைய அரசியல் பயணம் இருக்கும். ஏன்னா விஜய் பொறுத்த வரைக்கும் அவர் நல்லவர் தான். எனக்கு தெரிஞ்சு நிறையா பள்ளி குழந்தைகளுக்கெல்லாம் கிஃப்ட் கொடுக்குறாரு. நிறையா டொனேஷன் வீடியோலாம் பார்க்குறேன். அது வந்து எனக்கு பிடிச்சிருக்குது. அவர் பண்ணுற நல்ல விஷயம். ஆனால் அவர் வேட்பாளராக நிற்க வைக்கிறார் இல்லையா, 35 தொகுதியிலையும் 36 தொகுதியிலையும் வேட்பாளருங்க. அவ்வளோ பேரும் அவரை மாதிரியே நல்லவங்களாக இருப்பாங்களா அப்படின்றது மட்டும்தான் எங்களுடைய ஒரே ஒரு கேள்வி. அப்படி ஒரு நல்லவங்களை அவர் தேர்ந்தெடுத்து நிறுத்தினாருன்னா கண்டிப்பாக அவர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஜெயிச்சார்னா அவர் என்ன பண்ணுவார் எதிர்பார்ப்பீங்க? இது பண்ணால் நல்லாயிருக்கும், இது செஞ்சால் நல்லாயிருக்கும் சார். இப்போ இருக்கிற அரசியல்வாதிங்க பண்ணுறத அவர் பண்ணாமல் இருந்து வேறு எதுனா புதுசாக பண்ணாருன்னா போதும் சார். இல்லையே, அதாவது பார்த்திங்கன்னா ஒரு ரோடு போடுறாங்க, உடனே இடிகிறாங்க, அப்புறம் அது மேலே இன்னொரு ரோடு போடுறாங்க. இதெல்லாம் வந்து சினிமாவில் சொல்லுவாங்க, நாங்கள்லாம் கேள்விப்படுறேன். இப்போல்லாம் ரோட்டில் போகும்போது பார்க்குறேன், நானே பார்க்குறேன். அதை பார்க்கும்போதே தெரியுது, ஓ இருக்கிறத தான் சொல்கிறாங்க. சினிமாலாம் பார்க்குறோம் நம்மளே. ஒரு ரோடு போட்டிருக்காங்க, அது திரும்ப இடிக்கிறாங்க, திரும்ப போடுறாங்க, ஒழுங்காக போடல ட்ரைனேஜ், மறுபடியும் சரி பண்ணுறேன்னு இடிக்கிறாங்க, ஒரு ரோடு பிளாக் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு திட்டம் எடுத்துன்னு வந்தால் கரெக்டாக அந்த திட்டத்தை வந்து இப்படி தான் பண்ணணுன்றதை வந்து டிசைட் பண்ணி நல்ல இன்ஜினியர்ஸு அதுக்கான ஆட்களெல்லாம் வச்சு கால்குலேட் பண்ணி அதை திட்டத்தை செயல்படுத்தினா
நம்ம ஊர்லேயும் வந்து திரும்ப நோண்டுற வேலை இல்லாமல் பண்ணலாம். இங்கே அந்த மாதிரி இல்லைல்ல, திரும்ப திரும்ப அந்த வேலைகளே செய்துன்னுக்கிறோம். அதனால் நம்ம கொடுக்குற காசு பூரா இப்போ நம்ம கடந்த 10 வருஷமாக கட்டின வரி பணம் அரசாங்கத்தில் சேமிச்சிருப்பாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஏன்னா போன வருஷம் பண்ண செலவில் எல்லாம் போயிடுச்சு. திரும்ப மறுபடியும் நம்மகிட்ட வாங்கி தான் மறு வருஷம் செய்யணும். இது மாதிரி இருந்தால் எப்படி? பணம் சேமிக்கணும். சேமித்து அந்த சேமிப்புலேருந்து தேவையானதை கரெக்டாக பண்ணுனாக்கா ஒரு குடும்பம் நடத்துகிற மாதிரி தான் அரசியலும். ஒரு அரசியல் நான் வந்து எங்கள் வீட்டை குடும்பம் பண்ணுறேன்னா கரெக்டாக பண்ணலாம். என் வீடு கடனில் மாட்டிக்கும், என் வீடு லோனு நஷ்டம், குடும்பம் தெருவில் நிற்கும், வீடு இல்லை வாசல் இல்லை. அந்த மாதிரி தான் ஒரு அரசியல் தலைவர் வந்து அவருடைய குடும்பம் தான் இந்த வீடு. அவர் வந்து கரெக்டாக இந்த குடும்பத்தை வந்து மக்களுக்கு வந்து நல்லது செய்யணும். இது கடனாளி ஆக்காமல் நம்ம வளர்ச்சி திட்டத்தை பற்றி யோசிக்கணும். அதெல்லாம் பண்ணணும். பண்ணாமல் இருந்தாக்கா எப்படி நாடு வளரும், குடும்பம் எப்படி நல்லா இருக்கும்? அந்த மாதிரி தான் குடும்பம் மாதிரி நினச்சி செயல்பட்டாலும் நல்லது. இதை விஜய் செய்வாருன்னு நான் நம்புகிறேன். பார்க்கலாம், அது ஃப்யூச்சரில் தான் தெரியும். இப்போ விஜய் சார் வந்து என்னென்ன திட்டம் செஞ்சால் அவருக்கு வந்து நல்லா இருக்குது நாடு சார்? இந்த வீடியோ வந்து அதான் இந்த வீடியோ வந்து விஜய் சார் பார்ப்பார். அவருடைய அரசியல் வாழ்க்கையில் அவர் காலடி எடுத்து வைக்கும் போது இந்த வீடியோ அவர் சப்போஸ் என்னைன்னா பார்த்தாருன்னா இது ஒன்று மட்டும் பண்ணுங்க சார். என்னன்னா இங்கே வந்து எல்லாரும் சமம்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அதே மாதிரி கல்வி எல்லாருக்கும் சமம்னு சொல்லி இந்த ப்ரைவேட் ஸ்கூல் ஒயின் ஷாப் நீங்கள் மூடலன்னா கூட பரவாயில்ல சார், அது சனியாக எங்கன்னா இருந்துன்னு போய் தொலைட்டோம். நீங்கள் ஸ்கூலு வந்து ப்ரைவேட் ஸ்கூல் பூரா க்ளோஸ் பண்ணி எல்லாம் அரசாங்கம் டேக் ஓவர் பண்ணுங்கள் சார். இது ஒன்று மட்டும் பண்ணுங்கள் சார். அதுக்கப்புறம் நீங்கள் தான் சார் இந்த உலகத்திலே ஒரு சிறந்த அரசியல்வாதியாக நீங்கள் இருப்பீங்க. தான் 2 கட்சி தான் வந்து மெஜாரிட்டி, மற்ற கட்சிகளும் வந்து நிறைய மோதுறாங்க. அவராக கூட இப்போ மோதுறாரு. இவர் வருவாரா, வெற்றி பெறணும் வரணும் எல்லாரும் எதிர்பார்க்குறோம். எல்லாமே இளைஞர்கள் எல்லாருமே ரொம்ப எதிர்பார்க்குறோம். ஒரு பெரிய மாற்றம் வராதா? நல்ல அரசியல் லீடர் இல்லை, நல்ல லீடர் தமிழ்நாட்டில் இல்லை தான். இப்போது அதை பூர்த்தி பண்ணணும்னு எல்லாருக்கும் என்ன சொல்கிறது, நேர்மையான ஒரு அரசியல் தலைவரை வந்து பார்க்குறோம். இவர் வராருன்னா பெரிய விஷயங்களை என்ன சொல்கிறது, இப்போ 200 கோடின்றாங்க ஒரு படத்துக்கு. அதெல்லாம் தவிர்த்தும் இவர் மக்களுக்கு ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறாரு. அவரை வந்து மக்கள் எல்லாம் ஆதரிக்கணும், வரணும். இவர் வரணும்னு நினைக்கிறாரு, எல்லாம் வரவேற்கணும். கண்டிப்பாக இவர்கிட்ட வந்து தமிழ்நாட்டை குத்து பாருங்கள். நல்லா பண்ணலன்னா மாற்றுங்க, வேறு ஆளை மாற்றுங்க, இல்லைனா அடுத்து மாற்றுங்க. நல்ல விஷயந்தான். இது மாற்றாதவே வந்து நாங்கள் வந்து இவர் வராரா அவரை வராரா அப்படின்னு சொல்லி அவர் ஒரேடியாக இவங்க என்ன சொல்கிறது, மக்கள் விரும்புகிறாங்க. கண்டிப்பாக இன்னொரு நல்ல தலைவரை, இந்த தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு நல்ல தலைவரை விரும்புகிறாங்க. வந்து இந்த ஒழிக்கணும், இதை வந்து கொண்டு வரணும் அப்படின்னா எது எதிர்பார்க்குறேன்? கொண்டு வரணும், ஒழிக்கணும்னா முதல்ல வந்து ஒரே ஒரு விஷயம் ரொம்ப வருத்தப்பட்டு சொல்கிறோம். ஒயின் ஷாப்புங்களை முதல்ல அந்த ஆட்சி வந்து ஒயின் ஷாப்பை மூடுவேன்னு சொன்னாங்க. மூடல, படிப்படியாக மூடுவேன்னு நாங்கள் இதுக்கு முன்னாடி. இந்த அரசாங்கமும் வந்து நான் டோட்டலாக மூடுவேன்னாங்க. யாருமே இது மூடலை. இவர் ஒரே ஒரு கோரிக்கை தான் வைக்கிறேன். இவர் இல்லை, எந்த சிஎம் வந்தாலும் இங்கே தமிழ்நாட்டில் இப்போ வந்து 12 வயசுலேருந்து எந்த டாஸ்மார்க் வேணாலும் நீங்கள் பாருங்கள். 12 வயசு பையனே குடிக்கிறான். அவனோட ஃப்யூச்சர் யாருனா எதுனா கொண்டு வராங்களாம். 12 வயசில் அவன் தெரியாமல் அறியாமல் பண்ணுறான். ஆனால் அதை வந்து யாருனா வந்து சும்மா பேச்சளவில் தான் பண்ணுறாங்களே கண்டி, உள்ளுணர்வு அவங்க குடும்பத்தில் அதே மாதிரி நடந்தால் மட்டும்தான் இவங்க எந்த தலைவனாக இருந்தாலும் எந்த லீடராக இருந்தாலும் இதை கொண்டு வரணும். ஆனால் சும்மா போலியான ஒரு நாடகம் தான் நடத்துகிறாங்க. ஆனால் இவர் கொண்டு வரணும். தமிழ்நாட்டில் என்ன சொல்கிறது, இந்த சாரா என்ற ஒரு விஷயம், அந்த மதுபான கடைகளை டோட்டலாக மூடினார்னா அதுதான் முதல் கோரிக்கை. அவர் முதல் கையெழுத்து நான் இதுக்கு போடுவேன் அதுக்கு போடுவேன்றாங்கல்ல, வர தலைமுறையே இல்லாமல் பண்ணிங்கிறாங்க அவங்க. ஒரு டெஸ்ட், ஒரு ஜென்ரலாக ஒரு எமர்ஜென்சின்னு நீங்கள் போங்க, ஒரு சின்ன ஒரு அடிப்பட்டாலும் சரி, இல்லை ஏதோ ஒரு காய்ச்சல்னு போனால் கூட அந்த டெஸ்ட் எடுத்துகிட்டு வான்னு எழுதி கொடுத்துறாங்க. ஓபியில் சீட்டு போடுறோம் கொடுக்குறாங்க. எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணுறோம், நம்ம இந்த டாக்டரை பார்த்துட்டு அந்த டெஸ்ட் எடுத்துகிட்டு வாங்க, இந்த டெஸ்ட் என்ன போனால் 100 பேர் நிற்கிறான். அதோட தன்மை அதிகமாகி இறந்து போகிறவங்க தான் அதிகம். அந்த நோயோட தன்மை அதிகமாகி அங்கேன்னு அழகைக்கிறாங்க. நாங்கள் பெஸ்ட்டாக பண்ணுறோம். அந்த பெஸ்ட்டாக பண்ணுறதுக்கு நீங்கள் எத்தனை நாள் ஆகுது நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்களுக்கு அந்த நோயை? இதே தனியாருக்கு நீங்கள் வந்து கொடுக்குறீங்க. அவன் இப்போ இந்த டக்குன்னு எப்படி அவனால் மட்டும் எடுக்க முடியுதுன்னு நான் கேட்குறேன். இப்போ போனோடனே உனக்கு வந்து இவ்வளோ பில்லு இப்போயே எடுத்துடலாம், மொத்தமே எடுத்து கொடுத்துறாங்க. இது ஏன் கவர்மெண்ட் வந்து எந்த கவர்மெண்ட்டுமே கண்டுக்க மாட்டேங்குதுன்றது வந்து மிகப்பெரிய கேள்விக்குறிங்க. அது வந்து என்ன சொல்கிறது, இது வந்து ஒவ்வொருத்தரும் இறங்கி போகிற அவ்வளோ தவறு. இது வந்து நான் காப்பீட்டு கொடுக்குறேன், எல்லா 2 கவர்மெண்ட்டும் உங்களுக்கு காப்பீட்டு கொடுக்குறேன். ஏன் காப்பீட்டு கொடுக்குறீங்க? எந்த காப்பீட்டும் கொடுக்காதீங்க. உள்ளே ஒரு இதுன்னு வருதா, நீங்கள் எக்ஸ்ட்ரா அதிகப்படுத்துங்க. எல்லாமே மிஷினரி வாங்குங்க. இதை வந்து இனி வர விஜய் சார் வரேன்றாங்க. வந்தாங்கன்னா எனக்கு அவர்கிட்ட ஒரு 2 கோரிக்கை மட்டும்தான், ரொம்ப ஜெனுனாக
படத்துலலாம் பண்ணுறாருல்ல அது மாதிரி இது ஜெனூனாக பண்ணணும்னா முதல்ல வந்து இந்த டாஸ்மார்க்கும் இந்த ஹெல்த் விஷயத்தை பண்ணாவே தமிழ்நாட்டுக்கு அவர் பெரிய கோடி புண்ணியம். ஆனால் மக்கள் அவரை இது பண்ணி பண்ணணும். பார்க்கலாம் இவராவது அது வந்து இது பண்ணுறாரான்னு கண்டிப்பாக நாங்கள் எதிர்பார்க்குறோம். இது ஓகே சார், தேங்க்யூ. இதுதான் தனிப்பட்ட ஒரு ஆதங்கம் என்னென்னா டாஸ்மார்க் ஒய்ப்பேன் எல்லாமே போலியான தமிழ்நாடு ஒரு போலியான வாய்க்கை தான் இளைஞர்களுக்கு வழிகாட்டிங்கிறாங்க. யாருமே உள்ளுணர்வாக வந்து இந்த தமிழ்நாடு வளரணும். வேறு என்ன சொல்கிறது, இன்னும் கூட எனக்கு ரொம்ப கோபமாக வருது. வேறு ஏதாவது பேசுவேன் தவறாகும் வேணாம். இலவசம் கொண்டு வந்தால் நல்லா இருக்குமா இல்லை ஒழிச்சா நல்லா இருக்குமா? இலவசம் டோட்டலாக ஒழிக்கணுங்க. யாருங்க இலவசம் கேட்குறாங்க? இலவசமே கொடுத்து மக்களை சோம்பேறி தானே. இலவசன்றது வந்து வாய்க்கில் என்ன சொல்கிறது, இலவசன்றதே கொடுக்கக்கூடாது. அதுதான் என்னோட இது. இலவசம் எதுக்கு இலவசம்? மனுஷன் அவனுக்குன்னு அவன் எதுக்கு பிறந்தான்றது ஒரு இது இருக்குல்ல, அவனுக்கு எதுக்கு ஒரு இலவசம்? உண்மையான தேவையான மக்களுக்கு வந்து என்ன பண்ணோன்றது அவங்களுக்கு வந்து அதை பண்ணுறதை விட்டுட்டு இலவசம் அது இதுன்னு இருக்கப்பட்டவனும் வாங்குறான், இல்லாதப்பட்டவனும் வாங்குறான். இதுக்கு பேர் வந்து என்ன சொல்கிறது? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னாலும் யாரும் பெரிய இந்த அரசு அதிகாரிகளாக தான் இருக்கட்டும், இல்லை ஆட்சியாளராக இருக்கட்டும், இல்லை மந்திரி எம்எல்ஏ யாராவது வந்து அங்கே க்யூவில் நின்று இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருக்கீங்களா சார்? இல்லை நான் உங்களை கேட்குறேன், யாருன்னா பார்த்துருக்கீங்களா? அவங்க வந்து கஷ்டப்பட்டுருக்காங்களா? எதுவும் கிடையாது. எல்லாமே தனியார் ஹாஸ்பிட்டலில் தான் போவாங்க. அடிப்படை தேவைகளை பார்த்தீங்கன்னா எல்லா ஜனங்க வந்து இங்கே வந்து அவசரப்படுறாங்க. எந்த ஆட்சியாளரும் நான் பார்த்தது கிடையாது, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்தது கிடையாது. ஒரு கேள்விக்குறியான பெரிய கேள்விக்குறி தான், இப்போ கிடையாது. அது தொடர்ந்து எனக்கு தெரிஞ்சு எனக்கு என்ன கருத்து தெரிஞ்சு ஒரு 20 வருஷமாக பார்த்துக்கிறேன். இவங்களுக்கு எந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நானே நேரடியாக போயிருக்கேன். எல்லா கேஎம்சி போயிருக்கேன், ஜிஹெச் போயிருக்கேன். ரொம்ப என்ன சொல்கிறது, இவங்க வந்து காப்பீட்டு திட்டம்னு ஒன்று எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த காப்பீட்டு திட்டம் மூலமாக எல்லா தனியார் ஹாஸ்பிட்டலுங்களுக்கும் இவங்க வந்து எலிஜிபிள்னு சொல்லி கொடுத்துட்றாங்க. ஏன் அவங்களுக்கெல்லாம் கொடுக்குறீங்கன்னு நான் கேட்குறேன். நீங்களே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒரு எக்ஸ்ரே எடுக்க போனோன்னா 2 மணி நேரம் ஆகுது. ஒரு ஸ்கேன், ஒரு சிடி ஸ்கேன் என்னென்னா ஒரு இது தான் இருக்குதுன்றான். ஒரு எந்த எதையத்தாலும் எல்லாம் ஒன்று இருக்குது, லைனில் நின்னுங்க 50 இது எவ்வளோ நாளாக நடந்துகிட்டு இருக்குன்றது வந்து ஹெல்த் மினிஸ்டர் அவருங்க இந்த ஆட்சியாளர்களுக்கும் தெரியும். ஏன் எக்ஸ்ட்ரா வாங்கி போடுங்க. ஒரு சிடி ஸ்கேன்னா ஒரே மிஷின் தான் இருக்கணுமா? நான் ஒரு ஹாஸ்பிட்டல் அவ்வளோ பெரிய ஜிஹெச் சரி கேஎம்சி சொல்கிறேன், ஜென்ரலாக தமிழ்நாட்டில் எங்கெங்கே ஜிஹெச் இருக்கோ கேட்டால் ஒன்று தான். இன்றைக்கி ரிப்பேராக இருக்குது, நாளைக்கு வாங்க. ஏன் இந்த காப்பீட்டு தொகை எல்லாமே கவர்மெண்ட்டுக்கே போடுங்க, கவர்மெண்ட்லேயே போட்டு எல்லா மிஷினரி போடுங்க. ஒரு டெஸ்ட், ஒரு ஜென்ரலாக ஒரு எமர்ஜென்சின்னு நீங்கள் போங்க. ஒரு சின்ன ஒரு அடிப்பட்டாலும் சரி, இல்லை ஏதோ ஒரு காய்ச்சல்னு போனால் கூட அந்த டெஸ்ட் எடுத்துகிட்டு வான்னு எழுதி கொடுத்துறாங்க. ஓபியில் சீட்டு போடுறோம் கொடுக்குறாங்க. எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணுறோம், நம்ம இந்த டாக்டரை பார்த்துட்டு அந்த டெஸ்ட் எடுத்துகிட்டு வாங்க, இந்த டெஸ்ட் என்ன போனால் 100 பேர் நிற்கிறான். அதோட தன்மை அதிகமாகி இறந்து போகிறவங்க தான் அதிகம். அந்த நோயோட தன்மை அதிகமாகி அங்கேன்னு அழகைக்கிறாங்க. நாங்கள் பெஸ்ட்டாக பண்ணுறோம். அந்த பெஸ்ட்டாக பண்ணுறதுக்கு நீங்கள் எத்தனை நாள் ஆகுது நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்களுக்கு அந்த நோயை? இதே தனியாருக்கு நீங்கள் வந்து கொடுக்குறீங்க. அவன் இப்போ இந்த டக்குன்னு எப்படி அவனால் மட்டும் எடுக்க முடியுதுன்னு நான் கேட்குறேன். இப்போ போனவொடனே உனக்கு வந்து இவ்வளோ பில்லு இப்போயே எடுத்துடலாம், மொத்தமே எடுத்து கொடுத்துறாங்க. இது ஏன் கவர்மெண்ட் வந்து எந்த கவர்மெண்ட்டுமே கண்டுக்க மாட்டேங்குதுன்றது வந்து மிகப்பெரிய கேள்விக்குறிங்க. அது வந்து என்ன சொல்கிறது, இது வந்து ஒவ்வொருத்தரும் இறங்கி போகிற அவ்வளோ தவறு. இது வந்து நான் காப்பீட்டு கொடுக்குறேன், எல்லா 2 கவர்மெண்ட்டும் உங்களுக்கு காப்பீட்டு கொடுக்குறேன். ஏன் காப்பீட்டு கொடுக்குறீங்க? எந்த காப்பீட்டும் கொடுக்காதீங்க. உள்ள ஒரு இதுன்னு வருதா, நீங்கள் எக்ஸ்ட்ரா அதிகப்படுத்துங்க. எல்லாமே மிஷினரி வாங்குங்க. இதை வந்து இனி வர இந்த விஜய் சார் வரன்றாங்க. வந்தாங்கன்னா எனக்கு அவர்கிட்ட ஒரு 2 கோரிக்கை மட்டும்தான். ரொம்ப ஜெனூனாக படத்துலலாம் பண்ணுறாருல்ல அது மாதிரி இது ஜெனூனாக பண்ணணும்னா முதல்ல வந்து இந்த டாஸ்மார்க்கும் இந்த ஹெல்த் விஷயத்தை பண்ணாவே தமிழ்நாட்டுக்கு அவர் பெரிய கோடி புண்ணியம். ஆனால் மக்கள் அவரை இது பண்ணி பண்ணணும். பார்க்கலாம் இவராவது அது வந்து இது பண்ணுறாரான்னு கண்டிப்பாக நாங்கள் எதிர்பார்க்குறோம். இது ஓகே சார், தேங்க்யூ. இதுதான்.